வாங்க வந்து உட்காருங்க. நாட் பேட். நாளெல்லாம் டபாயிச்சிட்டே இருந்தீங்க. ஐ ரியலி தாட் இன்றைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி உருட்டிடுவீங்கன்னு. பிகாஸ் யூ கேம் லேட் டுடே. பட் சாலிடாக 2 hours கரெக்டாக அந்த லேட்டாக வந்த டயத்துக்கு மேட்ச் பண்ணி 2 hours எக்ஸ்ட்ராடாக பண்ணிட்டீங்களே. வெரி குட் 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 குட். யா யூ வாண்ட் ஹேவ் சம்திங்? ஓ ஓகே அண்ணா, அந்த பிளேட் ப்ரோட்டீன். யா அந்த ஜூஸ். எஸ். உங்களுக்கு எதுவும் வேணாமா? வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவீங்களா? ஓகே யா. அண்ட் பை வே சொல்ல மாறேன்ட்டேன் என்னென்னா, ஓகே லெட் மீ புட் இட் திஸ் வே. நீங்கள் வந்து 3 நாளாக சரியாக ஃபோக்கஸ்டாக இல்லை. பட் இன்றைக்கி யூ ஹவ் பீன் வெரி குட் வித் டைமிங் அண்ட் ஆல் த செஷன்ஸ் யூ ஹவ் டன் ப்ராப்பர்லி. அதனால் நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு ஐம் கிவிங் யூ செகண்ட் ஹாஃப் ஹாலிடே. யூ கேன் லீவ் ஏர்லி. யா சொல்லிட்டேன் இங்கே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். யூ ஹவ் பீன் கைடட் அண்டர் மீ, ரைட்? ஸோ நான் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு சேலுக்காக உங்களுக்கு நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் இட். அண்ட் த நெக்ஸ்ட் டே ஆப்வியஸ்லி சண்டே, ஸோ யூ கேன் ஹாவ் எக்ஸ்டெண்டட் லீவ். இல்லை யூ ஹாவ் இட் பிகாஸ் யூ டிசர்வ். டுடே யூ மேட் இட், ரைட்? ஆஃப்டர் 3 நாள் ஒழுங்காகவே செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி செஞ்சுருக்கீங்கிறதுக்காக தான். Okay, I got to do some work. அதனால I'm leaving early. So that's the reason behind this. சரிங்களா? Okay, I'm having... No, அது வந்து நம்ம ரூல்லே கிடையாதுங்க. இங்கே யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். யூ கான்ட் ஹேங் அவுட் வித் த ட்ரெயினர் ஆர் someone who is like helping you out here outside ஜிம்மில் வந்துட்டு யூ கான்ட். இட்ஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல் ஹியர். ஐயோ உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். ஸோ இட்ஸ் ரூல்ட் அவுட். விடுங்க, நீங்கள் நாளைக்கு எதாச்சும் வேறு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளோ க்ரேஸியாக பேசிகிட்டு இருக்கீங்க? இட் இஸ் நத்திங் டு பி ஸோ க்ரேஸி அபவுட். ஓகே, ஐ மீன் unless otherwise you meet someone from the gym randomly na, it's totally fine. Like no see, எதுக்கு நீங்கள் ஹேங் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என் கூட? எனக்கு புரியல. யூ டோன்ட் நோ மீ லைக் அவுட் ஆஃப் திஸ் ப்ரெமிசஸ் ஹவ் ஐ பிஹேவ். என்னோடய கோவம்லாம் எவ்வளோ வரும், எனக்கு நான் என்ன கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், வாட் ஐ டூ, எப்படி நான் நடந்துக்குவேன், கோவம்லாம் வந்து எவ்வளோ கோவம் வரும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஹவு கேன் யூ பி ஷுர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆஸ்கிங் மீ வாங்க ஹேங் அவுட் வித் மீ நாளைக்கு ஈவினிங் ஆஃப்டர் தட் அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸை வந்து உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் லீவ் கொடுக்குறேன்னா? ஐ ஹாவ் சம் அதர் ஒர்க்குங்க. ஏன் இப்படி ஃபன் பண்ணுறீங்க? நோ, ஐ கான்ட். அண்ட் பேசிக்கலி திஸ் தம் ரூல் இஸ் ஐ செட் ரைட். அதுவும் இட்ஸ் இம்பாசிபிள். ஜஸ்ட் ஓகே. ஷோ, அப்போ விட மாட்டீங்க. சரி, ஸ்டாப். இவ்வளோ க்ரேஸியாக பேசிகிட்டு இருக்காதிங்க. பக்கத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. அதர் மெம்பர்ஸ் வில் ஃபீல் ஆக்வர்ட். அண்ட் எனக்கு டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் மெம்பர் வில் அரைவ். அந்த சார் வந்துடுவார். ஸோ ஐ ஹேவ் டு கோ. ஸோ நாளைக்கு நான் வந்து ஒரு ரிசப்ஷன் அட்டன் பண்ணுவோங்க, அதுக்காக போகிறேன். டேக்கிங் த செகண்ட் ஆஃப். ஸோ தட்ஸ் வை யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் த டே செகண்ட் ஆஃப் லீவ். இட்ஸ் அவுட் ஆஃப் டவுன். தெரிஞ்சவங்க தான். ஸோ வாட் யூ வாண்ட் பி த +1 ஃபார் மீ? என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? ஏங்க சும்மா இருங்க. இதெல்லாம் என்ன, விளையாடாதீங்க. நோ ஐம் நாட் ப்ளஷிங். நோ ஸ்டாப் இட். இல்லைங்க, சும்மா இருங்க. யூ கான்ட். ஓகே, வாட்ஸ் யுவர் பிளான்? ஸோ யூ வில் கம்? இல்லைங்க, நாளைக்கு ஈவினிங் அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு ஐ ஹாவ் டு கோ அண்ட் ரெஃப்ரெஷ் அண்ட் ஆல், ரைட்? ஸோ so you're gonna refresh yourself and come back to my home basically, which is where you don't know. அங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க போகிறீங்க and we will go together to that out of station.
out of town space, and we will attend the evening together, and you will be my one plus, and we'll have food together, and then you will drop me back. எனக்கு புரியலங்க, என்ன பேசுகிறீங்க? No, it's all just you're looking at me every day, morning and evening. அவ்வளோதான். you might have something in your mind. அவ்வளோதாங்க. அதை போயிட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஹியர் டு கைட் யூ, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரியா? யூ ஆர் ஜஸ்ட் another member, and that's how it is. Don't catch feelings. எனக்கு அப்படி தான் தோணுது. ஐம் ஜஸ்ட் சடன்லி worried. If that is what is happening, please வேண்டாம். அது நடந்துச்சுன்னா யூ கான்ட் பி ஹியர் எனிமோர். அது வந்து ஜிம்மோட ரூல் வேறு சொல்கிறாங்க அடிக்கடி. I have seen someone got sacked. இதனால் எனக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ் தான் சொல்கிறேன், ட்ரெயின் பண்ணவங்க, கைட் பண்ணவங்கலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆஸ் ஆஃப் நவ், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ ப்ளீஸ். எப்படி சொல்கிறீங்க? ஓகே, ஸோ பேசிக்கலி நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்து நோ, இங்கே இருக்க யாரும் வரமாட்டாங்க அந்த ரிசப்ஷனுக்கு. nobody is around, basically located around my home. யாரும் இல்லை இங்கேருந்து. By the way, உங்களுக்கு தெரியுமா நான் எங்கே தங்கியிருக்கேன்னு? You're guessing that it's a home. How come? You're just crazy. Okay, அதுக்கு மேலே எதுவுமே இங்கே பதிலே இல்லை சொல்கிறதுக்கு. saying that again, you really want to hang out. அப்படி என்ன இருக்குது இங்கே ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு? அதான் 2 டைம் பார்க்குறீங்களா தினம் 2 மணி நேரம் வர. வாட் இஸ் தேர் டு ஹேங் அவுட் ஃபர்தர்? என்ன தெரிஞ்சிட்டுலாம் எதுவும் பண்ண முடியாதுங்க நீங்கள். இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே. ஸோ வை டு யூ வாண்ட் கெட் டு நோ மீ அப்படின்னு நான் கேட்குறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஐநோ. ஏங்க, ஐ சா தட் இன் யுவர் ஐஸ் ஃப்ரம் day 1. அதாவது ஒரு 2-3 நாளில் இல்லை ஒரு 10 நாளில் காணாமல் போயிடும் அந்த கண்களில் இருக்கிற அந்த பார்வை அப்படின்னு நினச்சேங்க. இன்றைக்கி என்ன தேதி? ஐ மீன் இன்றைக்கி எதனாவது நாள் மேபி நீங்கள் ஒரு 60, 70, 80 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் யூஆர் ஹேவிங் தட் அண்ட் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி யோசிச்சா இட்ஸ் அவுட் ஆஃப் டவுன், நோபடி இஸ் அரவுண்ட் டு கம் அண்ட் பிக்கப் ட்ராப்லாம் பண்ணாலும் யாரும் பார்க்க போகிறது இல்லை. நான் ஒரு உங்களை வர சொல்லி ஏதாச்சும் அங்கே சீன் ஆகிடுச்சுன்னா நோபடி இஸ் தேர் ஃபார் மீ டு கெட் ஜெலஸ் ஆன் சீயிங் யூ வித் மீ. ஸோ பட் உங்கள் வீட்டிலலாம் எப்படி நீங்கள் பாட்டு ஜாலியாக கிளம்பி வரேன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க. யூ வில் சே யூ காட் அ ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிங்க முதல் நாள் இப்போ இன்றைக்கி போய் சொல்லிடுவீங்க நாளைக்கு போகிறேன்னு? ஓகே. ஸோ பயங்கரமாக மேனேஜ் பண்ணுறீங்க சீரியஸாக. ஐயோ. ஐ காண்ட் இமேஜின் வாட் த ஃப்யூச்சர் வுட் அவைட். இப்படிலாம் நடந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்தா அப்போ எப்படிலாம் நீங்கள் போய் எனிவேஸ் கட் இட் அவுட். ஹாய் சார். சாப்பிட்டு வந்துடுறேன் சார். ஃபஸ்ட்டு அது ஒரு 10 minutes பண்ணிட்டுங்க. அது பண்ணுங்க, நான் அதை வந்துடுறேன். வந்துட்டார் பாருங்க. அடுத்தவங்களாம் ட்ரெயின் பண்ண போகணும். ஜஸ்ட் கிளம்புங்க. ஓகே, ஜஸ்ட் கிளம்புங்க. ஐ கான்ட் ப்ராமிஸ். நாளைக்கெலாம் ப்ராமிஸ் பண்ண முடியாதுங்க. என்ன பேசுகிறீங்க? நோ, நீங்கள் சொல்கிற கேட்க நல்லா இருக்குது. ஐ அக்ரி. ஐ நோ. என்னை விட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு உங்கள் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கு. ஓகே, டெல் மீ ஒன் திங். யூ கோனா கம் அண்ட் சாரியில் வர போகிறீங்களா? சொல்ல மாட்டேன். இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எதாப்பில் ஹாவ் டு வேர் கோட் ப்ராபப்ளி. இல்லாட்டி நல்லா இருக்காதுல்ல. ஐ டோன்ட் ஹவ் வேஸ்டி அண்ட் ஆல். அதர்வைஸ் நான் சும்மா ஏதாச்சும் ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் தான் போட்டு போவேன் ஜென்ரலாக. பட் இஃப் யூ கம்மிங் இன் சாரி தென் ஐ ஹாவ் டு வேர் சம்திங் நைஸ். ரொம்ப கிராண்டான ஈவெண்ட் கிடையாது. பட் இட்ஸ் ஓகே.
கோட்லாம் போட்ட ஒரு ஆளுங்களாம் வருவாங்க இங்கே கண்டிப்பாக. யா, ஸோ யூ வாண்ட் மீ டு கம் வித் அ கோட் அண்ட் ஃப்ளெக்ஸ் இட். என்ன ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது? சரி, ஓகே. நீங்கள் இருக்கீங்க தெரியுமா? டோன்ட் டூ திஸ். இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கிறதே யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்துனா எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் ஒன்ட் லீவ் திஸ் ஸ்பேஸ் ரைட் நவ். யா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ். நீங்கள் நாளைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஒழுங்காக 2 hours முடிக்கணும். ஈவினிங் வர செகண்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃப் தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுதா? ஈவினிங்கே நான் உங்களுக்கு லீவ் கொடுக்கல. ஈவினிங்கில் செகண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்குறேன். ஸோ பி தேர் ஆன் டைம் அண்ட் ஒழுங்காக எல்லாம் பண்ணுங்கள். வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் கன்சிடர். பிகாஸ் இந்த ஆஸ் இ செட், இன்றைக்கி ஒழுங்காக நீங்கள் ப்ராப்பராக சொல்லக்கூடிய எல்லா ஃபுட்டுமே கரெக்டாக வந்து டிலே பண்ணாமல் அவாய்ட் பண்ணாமல் இன்டேக் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு சாப்பிட்டு அதை ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப டபாய்ச்சிங்க. சிலதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிக்காது, அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வந்து ஒர்க் அவுட் பண்ணதும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு டபாய்ச்சிட்டிங்க, டேரா போட்டு ஓடிட்டீங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் பேக் இன் ட்ராக். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ண இடத்துல யூ ஹவ் பீன் வெரி குட். டைமிங் வைஸ், ஃபுட் இன்டேக் எல்லாமே அவ்வளோ ப்ராப்பராக பண்ணிங்க. ஒரு 1 month டெஃபினட் ஐ ஷுட் சே தட். இப்போ தான் ரொம்ப சேட்டையாக இருக்கீங்க. பரவாயில்ல, பிடிச்சிடலாம். இன்றைக்கி பண்ணிட்டீங்கள, இனிமேல் பாருங்கள், செம்மையாக பண்ண போகிறோம். ஓகே, நாளைக்கும் ஒழுங்காக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நவ் யூ ஜஸ்ட் லீவ். ஐ ஹவ் டு கோ. ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. ஆல்ரைட், யூ காட் இட். த பிளான் இஸ் நாட் ஆன். டோன்ட் கெட் ஜோஷ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு மார்னிங் கிளம்புறப்போ சொல்கிறேன் இஃப் த பிளான் இஸ் ஆன். அதர்வைஸ் இப்போயே போயிட்டு என்ன எடுத்துருக்கு. ஜஸ்ட் ஓவர் கிரேசியாக பிஹேவ் பண்ணாதீங்க. ஓகே, தாங்காதுங்க, இவ்வளோ பேசாதீங்க. ஏற்கனவே நீங்கள் பேனிக் பட்டன் அழுத்தி விட்டு போயிட்டீங்க. ஸோ ஐ வில் டிசைட். நாளைக்கு தான் ரிசல்ட் சொல்லுவேன். இப்போயெல்லாம் முடிவு பண்ணிட்டு போகக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுதா? As of now, only thing you should have in your mind is you got a holiday, half day in the second off, right? So, good night.